உமா டிபன் ரெடி பண்ணிட்டாளா? இன்னும் ரெடி ஆகலப்பா, கொஞ்ச நேரம் ஆகும். அட என்னம்மா அவ டிபன் ரெடி பண்றாங்க அவளும். என்ன இவன் பட்டையும் கிட்டையுமா ஒரு மார்க்கமா வர்றான்? கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி. ஏப்பத்தை பார்த்து விடுறா, தென்னை மட்டை எகிரிட போகுது. டேய், பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா. இங்க பாரு, நெய் பிசு பிசுங்குது. அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா. என்னது பொங்கலா? நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க, இன்னைக்கு நெய்யா? உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது. கரிக்கண்டா கரிக்கு. எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சுட்டானுங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி. வாட்டர் வாட்டர் சோப். பாரு, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. அப்பன் ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்காய். டேய், ஒரு குச்சி எடு. பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இந்தாங்கப்பா. குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துட்டான் போட்டுருக்கு. டேய், முந்திரிய 1 கிலோ 2 கிலோ போடுங்கடா. ஏன்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி 10 கிலோ போட்டிருக்கீங்க? என்னங்க, இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன், சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுருங்க. சத்தம் போட்டு பேசாதீரி. எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான். ஏய், என்னப்பா? இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பெத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பெத்து வச்சிருக்கேன். நான் ராஜா, நீ இளவரசன். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா? டேய், அக்கம் பக்கத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் எகுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. வா, உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். சரிப்பா. என்னது? என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? இரவான் அறுவாள் சொல்லி வச்சிருந்தீங்க. வேண்டாங்க வேண்டாங்க. விடு. பக்கத்து வீட்டுல கோழி கொலிச்சுதா, குழம்பு மணந்தான மோப்பம் முடிச்சு தலையிற நாய் அது என்ன பேச்சு பேசுது? இன்னைக்கு உள்ள பூந்து அப்பா நீ மகனை துண்டு துண்டா வெட்டிட்டு வந்துறேன். ஐயா, என்ன இருந்தாலும் நீங்க ஒரு போலீஸ்காரர். போலீஸ் ஆகுது, இன்ஸ்பெக்டர் ஆகுது, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். விட மாட்டேன். டேய், வாங்க. கைய விட்டியா? கைய புடிச்சா தானே எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு ரெடியா? ரெடியா தான். சாப்பிடலாம். என்னடா இது, பழம் கேட்டா காய கொண்டாந்துருக்க? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா, நீ சாப்பிடு. யாப்பா, இன்னைக்கு இலைக்கு எண்ணெய் தடவுறீங்களே, அது யாப்பா? இந்த கவுண்டர் இருக்காரே. கவுண்டரா? அதான்டா ஏத்து விட்டு ஏட்டு. ஓஹோ, நம்ம மீனை விட்டு அப்பவா? அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு. அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும் தான் இந்த பிளான். டேய், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. ஜாக்கிரதை. ஐயா, என்னய்யா? பசிக்குதுயா, ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க. அடாடாடாடாடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது? நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கலை உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வழங்கிட போறாரு. இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பசிய ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான், இவன் பகுந்ததுன்னா பசி யாருங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த ரூபா போய் சாப்பிடு. அவன் கிடக்குறாயா, எனக்கு நாணயம் தான் முக்கியம். என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலையா கிடக்குது, என்ன விசேஷம்? உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா. வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு. வஞ்சனை இல்லாத வயிறியா. எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு 5 காசும் தர மாட்டான்.
ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. ஏய் குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேசி போக தெரியுமா? எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்காரன், அவனை விட நம்ம நல்லா வாழலாம். நீ கொடை எடுத்து வா, நான் மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரேன். இங்க இருங்க, நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். ஏய், நான் சொல்றது நீ கேள்றி. நம்ம 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம், அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது, ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான். போய் கொடை எடுத்துட்டு வா. நீங்க என்னமோ செய்யுங்க. கொண்டா கொடைய. வாங்க ஏட்டையா, வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தானே ஐயா கடைக்கு வருவாங்க. நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை. சரி. பாதாம் பருப்பு 1 கிலோ எடுத்து வை. பாதாம் பருப்பு 1 கிலோவா? பாதாம் பருப்பு சொன்ன ஏன் முதல்ல மாதிரி வாயை புழக்கிற? வாங்குறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா? இந்தா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு, மொத்தமா மூட்டையா கட்டி வை. நான் டெம்போவோட வர்றேன். சரிங்க. இந்தாங்க நெய் பலகாரம். கண்ணுங்களா, இதை சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க. புடி. டேய், நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா. இந்தா நீயே சாப்பிட்டுக்கோ. நெய்யா? நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல. அதுல சுட்ட பலகாரமா அது? நெய்ய பார்த்ததே இல்லையா? இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கிறான், பாலும் பழம்ங்கிறான். அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் வடங்க. நான் வர மாட்டேன். நீங்க கூப்பிட்டா போகலாம்னு அப்பா சொல்லிருக்காரு. நான் வர மாட்டேன். நீங்க அடிப்பீங்களா? டேய் நான் அடிக்க மாட்டேன்டா. பாரு இவ்வளவு பலகாரம் உனக்கு தான். எல்லாம் நெய்யில செஞ்சது. பா பாக்கண்ணு பா. ஏண்டா நீ என்னடானா நெய்ய பார்த்ததே இல்லைங்கிற, உங்க அப்பா என்னடானா தினம் நெய் பொங்கல்ங்கிறானே. அவ்வளவு பொய். எங்க அப்பா உங்களை ஏமாத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காரு. கோணக்காலம் என்னை ஏமாத்துறானா? நீ சாப்பிடு. நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு நீங்க கூப்பிட்டா போகலான்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்போ உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சம் மிளகா பழமும். எது? பழைய கஞ்சியும் மிளகா பழமா? அப்ப பாலும் பழம் இல்லையா? இல்ல. கோணக்காலம் எதிர் வீட்டுல உட்கார்ந்து ஏமாத்திட்டான்டா. இன்னைக்கு வரட்டு அடிக்கிற அடியில அந்த 2 கோணக்காலம் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. எங்க போயிட்டான்? டேய் ஐயோ, எங்க அப்பா வந்துட்டாரு. உங்ககிட்ட பேசிட்ட பார்த்தா எங்க அப்பா வந்து என்ன அடிப்பாரு. நான் வரேன். நெய்ல சுத்துது நல்லா இருக்கும், விடக்கூடாது. என்ன ஏட்டையா, சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல. ஒரு நாளைக்காவது நம்ம வீட்டுல பாலும் பழம் சாப்பிடுறது. இன்னைக்கு சாப்பிட்டுறேன். அதானே வேலை. என்ன தேடுறீங்க? இல்ல எரவாரத்துல ஒரு வீச்சு அருவாள் சொல்லி வச்சிருந்தா அதை காணோம். ஏய் குருமா, அந்த அருவாளங்கடி. அருவாளா? என்னடா பொம்மலாட்ட ஆட? ஏண்டா தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்னை நம்பி நான் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன். கடங்காரன் பூரா என் வீட்டு முன்னால நிக்கிறா. ஏய் குருமா, அருவாளடி. டேய் ஸ்லோ மோஷன்ல வந்தாவது உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. பட்டணமா ஸ்கூலுக்கு தான் மூடிட்டு போறேன். நீ எதுக்கு வந்த? ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தா மறந்துட்டேன். என்ன? பழனிசாமி மேல ஆசைப்பட்டு அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அவர் என்னடானா என்ன பார்த்து பயந்து போய் கிணத்துக்குள்ள குதிச்சிட்டாரு. என்ன? உழைச்சிட்டாரு, அது வேற விஷயம். தண்ணி இருந்தனால, இல்லன்னா தவிடு பொடி ஆகிருப்பான். அப்படியே அவர் விருப்பப்பட்டு நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீ விட மாட்டியே. 7 ஜென்மத்துக்கு எனக்கு தான் அந்த குடுப்பின இல்லாம போச்சு. ஆனா பழனிசாமிக்கு பொருத்தமான ஒரு டீச்சரை பார்த்து வச்சிருக்கேன். என்னது? டீச்சரா? மூக்கு மூலியமா லட்சணமா இருப்பா. அப்ப காது வாயெல்லாம் கடன் வாங்கி தான் வைக்கணும். அதெல்லாம் இருக்குதியா? எங்க? வேலை கிடைக்காதனால கராத்தே ஸ்கூல்ல டீச்சரா இருக்குது. ஓ, கராத்தே ஸ்கூல் டீச்சர். அங்க போய் நான் சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஐ வில் மேரி யூ அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா பழனிசாமிய கட்டிக்கிறியான்னு அர்த்தம். இது கூட தெரியாம தான் எங்களை இங்க பியூனா வச்சிருக்காங்களா? ஐ வில் மேரி யூ. கரெக்ட். சூப்பர். போறேன், கராத்தே ஸ்கூல பாக்குறேன், வெற்றியோட திரும்புறேன். All girls, I will marry you. 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 All I will marry you. All I will marry you. ஸ்கூல்ல பியூன் வேலை பார்க்க நேரம் போக மத்த நேரம் எல்லாம்
உனக்கு டீச்சர் செலக்ஷன் பண்றதே எனக்கு வேலையா போச்சு. இன்னைக்கு ஸ்கூலுக்கே முழுக்கா லீவ் போட்டு உன் கூட வரேன்னா அதுக்கு காரணம் என்ன? அதுவும் உனக்காகத்தான். அம்மா, நீ அங்க வந்து பாரு. கலரு பிகரு கலரு. அரப்பன் தலையா சும்மா தான் இருக்கிற. இந்த சைடு கொஞ்சம் பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேன். பத்திரமா பாத்துக்க. பஞ்சமி அங்க பாரு. கலரு பிகரு எங்க ஏலம் நொங்கு. உனக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கோ. இத சின்ன வயசு இதுக்கெல்லாம் நான் தான் கிடைச்சாங்க. இந்த ரோல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ தானே டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன. நீ ஏதாவது ஒன்னு செலக்ஷன் பண்ணிக்க. இல்லைன்னா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. அங்க ஒரு பச்சை புடவை போகுது. அது அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்பா பூந்துருவோம். எங்க அந்த பச்சை போட பொண்ணு காணோம். எங்கடா போச்சு? போலீஸ் இந்த கூட்டத்துக்குள்ள பூந்து நாங்க இல்லைங்க. அது வேற ஆளு இல்லைங்க. என்ன என்ன யாரா நீங்க? எங்கடா வந்தீங்க? டீச்சர் சொல்றதுல உங்களுக்கு என்னடா வேலை? யாரா நீங்க? நான் வந்து நாங்களே டீச்சர் தானுங்க. டீச்சரா இங்க வா வாங்க. தாருக்கு முன்னாலே தள்ளுறேன். உன்னை பார்த்தா டீச்சர் மாதிரி தெரியலையே. அது நாங்க ட்ரில் மாஸ்டருங்க. அது எப்படியா நம்புறது? நாங்க வேணா ஓடி காட்டுங்களா? ஓட 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 சொல்லி பார்க்கலாமா? பார்க்கலாம். எங்க ஓடு பார்க்கலாம். பஞ்சமி ஓடியா? பாத்துக்கோ, நல்லா பாத்துக்கோ. ஐயோ 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 பஞ்சாமி, ஐயோ பஞ்சாமி, என்ன எவனோ ஒருத்தர் அடிக்கிறதுக்கு பின்னால திப்புன்னு ஓடி வர்றப்பா. நான் தான் அது. நீயா? அட பாவி, நான் தான் வரேன்னு சொன்னா பாதி வழியில இருந்தாலும் நான் சவகாசமா நடந்து வந்திருப்பல்ல. எதுக்கு நீ முதுகு மேல ஏற மாதிரி ஓடி வந்த? தனியா மாட்டிக்கிட்ட பெண்ட கழட்டிடுவானுங்களே அதான். கூட வரவனும் உன் கூட சேர்ந்து சிக்கணும். நல்ல எண்ணம்ப்பா. இனிமே உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. இனிமே உன்ன நம்பி பிரயோஜனம் இல்ல. ஏன்? எவ்வளவுமே கிடைக்க மாட்டேங்கிறல. நானா இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா அந்த இடத்துக்கு போய் அந்த ஆபீஸ்ல ஒரு நல்ல டீச்சரா புடிச்சு காட்டுற பாருங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கா? ஆ. போ அங்க பல்லு பகுடு போன கிழவிதான் வருவா. ரெண்டாம் தரமா வாக்குப்பட்டுக்கோ. உன்னோட தயவெல்லாம் புடிச்சு காட்டுற பாரு. என்ன மீனையா? ஒண்ணு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு போ. 12 வருஷம் ஆகும்.